சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி 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 தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த விசுவாவசு வருடம் ஆனி மாதம் அருமையான மாதமாக அமையுது. இது கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025 வரை ஒரு மாத காலங்கள், இந்த 31 நாள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆனி மாதம் வருதுங்க. இந்த ஆனி மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கும்பாபிஷேகம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமையக்கூடியது இந்த ஆனி மாதம். மிதுன மாதம், ஜேஷ்ட மாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில். அதனால் இந்த ஆனி மாதம் கும்பாபிஷேகம் செய்வது, இறைவன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப அற்புதமான சிறப்பு. அதாவது நடராஜருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதத்தில் தான் திருமஞ்சனம் நடக்கும். ஆனி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வரக்கூடிய இந்த விசுவாவசு வர ஆனி மாதத்தில் நிறைய சுபமுகூர்த்த தினங்கள் அமையுதுங்க. அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, எல்லாமே சுப முகூர்த்த தினங்கள். அதனால் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது திருமணத்தை செய்வதற்கு உகந்தமான மாதம். கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் இதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. நம்ம பெரியவங்க எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆனி மாதமும் பங்குனி மாதமும் பெரும்பாலும் கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த 2 மாதத்தில் கல்யாணம் நடக்கும், கும்பாபிஷேகங்கள் நடக்கும், மற்ற சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் நமது முன்னோர்கள் தவிர்ப்பார்கள். அதே போல் நம்ம இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப ஏற்புடையதாக இருக்குதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, இந்த மாதத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது மேஷராசியிலே தான் சுக்கிர பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி மிதுன ராசியிலே சூரியன் புதன் குருவினுடைய சேர்க்கை முதல்ல இருக்குது. அதே போல் சிம்ம ராசியில் கவனிச்சிங்கன்னா செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை இருக்குது. அதே மாதிரி கும்பராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் முழுவதுமாக போயிட்டுருக்காங்க இந்த மாதத்தில். அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் 3 விதமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. அதாவது ஜூன் மாதம் 22ஆம் தேதி கவனிச்சிங்கன்னா சுக்கிர பகவான் அவர் ரிஷபராசிக்கு மாறுறாரு. 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா கடகராசிக்கு புத பகவான் வராரு. அதே போல் ஜூலை மாதம் 3ஆம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரம் அடைகிறார். அதனால் இந்த விதம் 3 விதமான பிளானட்டரி பொசிஷன்கள் மாற்றங்கள் ஏற்படுது. இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்குது, எந்த சாமியை கும்பிடணும், எந்த விதமான நன்மைகள் இருக்குது, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத விரிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹ. சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு இந்த வரக்கூடிய ஆனி மாதம் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த விசுவாசு ஆனி மாதம் அப்படியே சொன்ன மாதிரி நல்ல ஒரு அருமையான நாளாக வருது. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசி ஆகியவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சஞ்சாரம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதை கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவான் அந்த இடத்துல இருக்கார். உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானும் அந்த இடத்துல போய் உட்கார்றாரு. அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு யார் கேட்டிங்கன்னா சனி பகவான், 8ஆம் குரு பகவான் இல்லைங்களா. இந்த குரு பகவானினுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைச்சிது. இதில் 11 இருக்கக்கூடிய குரு பகவானை சிம்ம ராசியினுடைய ராசியாதிபதி சூரியன் மறைக்கிறார். இதுக்கு அஸ்தமன காலம் அப்படின்னு பேர். இந்த குரு அஸ்தமனம் ஆக போகிறாருங்க. இப்போ இந்த குரு அஸ்தமனத்தினால, அதாவது உங்களுடைய 8ஆம் அஸ்தமனம் ஆகிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மன கஷ்டம் போகும். ரொம்ப நாளாக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம், அதாவது உங்களை பற்றி இருக்கலாம், அல்லது உங்களுடைய அடுத்த தலைமுறைகளை பற்றியதாக கூட இருக்கலாம். அடுத்த தலைமுறை இப்படி இருக்காங்களே, அல்லது நம்மளால் இதை சரிவர வழி நடத்த முடியவில்லையே, அல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனையாகவே இருக்குது, அல்லது ஏதோ ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது, ஏதோ ஒரு மன கஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம். அந்த மன கஷ்டத்தை என்ன செய்கிறார் அப்படின்னா
சூரிய பகவான் 11ஆம் பாவத்தில் வர்றதுனால உங்களுடைய மன கஷ்டத்தை போக்குவார். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ரொம்ப நாளாக இந்த மன கஷ்டத்துக்கு எது தீர்வு அப்படின்னு நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டுறீங்கன்னு வச்சுப்போம். ஐயா, நமக்கு ரொம்ப நாளாக கடன் இருக்குது, சாமி எனக்கு ஒரு நல்ல இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை விற்று நல்லபடியாக நமக்கு இந்த கடன்லாம் அடைச்சி நல்ல ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுறீங்கன்னு வச்சுப்போம். அதே மாதிரியே உங்களுடைய சொத்துக்கள் அல்லது உங்களுடைய பழைய முதலீடுகள் ஒரு பெரும் வருமானத்தை படியாக உங்களுக்கு விற்பனை ஆவதற்கான வாய்ப்பை இப்போது இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார். புரியுதுங்களா? அது ஒரு பெரிய நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் முழுவதுமே செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ஜென்மஸ்தானத்தில் தான் இருக்கார். செவ்வாய் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 9ஆம் பாவத்துக்கு உடையவருங்க. 9ஆம் பாவம் உங்களுடைய தந்தையாரை குறிக்கக்கூடியது, அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடியது. 9ஆம் பாவம் தெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடியது, நல்ல படிப்பை தரக்கூடியது 9ஆம் பாவம். அதனால் 9ஆம் பாவத்துக்குடையவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் போகிறதுனால படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம், படிப்பு நல்லா புரிகிறது, அபரிமிதமான வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க ஆளுன்னு வச்சுப்போம். இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க, நான் ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்கேங்க, இந்த எக்ஸாம் எழுதுனா நான் இன்னும் நல்ல சம்பளம் வாங்கலாம், நல்ல உயர் பதவிகள் எனக்கு கிடைக்கும், அல்லது நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை பார்த்துட்ருக்கேன், இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த சாப் கோர்ஸ் படிக்கணும், இந்த க்ளவுட் கோர்ஸ் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், அந்த கோர்ஸ் படிக்கணும், இதை படிச்சுட்டா இதை விட ஒரு சம்பள உயர்வான வேலைக்கு என்னால் அப்ளை பண்ண முடியும், அது எனக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட, நீங்கள் எப்படி அதாவது படிக்கிறத அபிவிருத்தி செஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு படிப்பை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம். நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுங்க. அதனால் உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இது படிப்பு நல்லா கெட்டியாக கொடுக்காது. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற நபராக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படித்து முடிப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துடுவார். அது உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை தரும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய கண்டகஸ்தானத்தில் சனி பகவான் ராகு பகவானுடைய சேர்க்கை இருக்குது. அதை ரொம்ப நேரம் சொல்லியிருக்கோம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் நடக்குது. அதுவரை உங்களுடைய 7ஆம் பாவத்தில் தான் சனி பகவான் இருக்கார் வாக்கிய முறைப்படி. இப்போ இந்த 7ஆம் பாவத்திற்கு கூடிய சனி பகவான் என்னென்ன தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் இருக்கக்கூடிய சில அன்பு அந்த ஒரு பரிமாற்றத்தில் ஏதோ சிக்கலை கொடுக்கலாம், அடிக்கடி ஏதாவது மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஒரு சிலருக்கு கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதக பலன் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனையை தரலாம். அதனால் இதில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு, குறிப்பாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடை நிச்சயமாக செய்யணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெற்றிலை மாலை போடுங்க. 21 எண்ணிக்கை, இதுதான் ரொம்ப முக்கியம். 21 எண்ணிக்கை கொண்ட வெத்தலை மாலையை ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு போட்டு அதுமாரி அதுக்கு போட்டு புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்தஞ்ச ஹனுமர் ஸ்மரணாபவேது அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி அவர் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். 21 எண்ணிக்கை கொண்ட அந்த வெற்றிலை மாலையை போடுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவர் மாறுறாருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய 10ஆம் பாவத்துக்கு வரார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சுக்கிரன் 9ஆம் பாவத்தில் இருந்து 10ஆம் பாவத்தில் வர்றதுனால பொருளாதார உயர்வுகள் இருக்கும். சொந்த தொழில் செய்கிறீங்க, ரொம்ப நாளாக நான் சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப நாளாக சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் நினச்சாலும் சரி, நீங்கள் சொந்த தொழிலை அபிவிருத்தி ஆகக்கூடிய காலம் வந்துருச்சு இப்போ. அதனால் சிம்மராசிக்காரங்க சொந்த தொழில் அபிவிருத்தி அபரிமிதமாக இருக்க போகுது. குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகள் இருக்க போகுது. 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய புதன் சூரியன் குரு 3 கிரகங்களினுடைய சேர்க்கை 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால 11ஆம் பாவம் வலிமையாகுது. நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. குறிப்பாக வாழ்க்கை துணைவரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை.
முன் சொன்ன மாதிரி சனிக்கிழமை சனி பகவானுக்கு வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செஞ்சுவாங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.